எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் வேகமாக திடீரென்று செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் தான் செய்து காட்ட போகிறேன். தேங்காய்ப்பூ லட்டு. இதுக்கு மிக முக்கியமான பொருட்கள் தேங்காய் பூவும் டின் மில்க்கும். இப்போ நான் 380 கிராம் தேங்காய்ப்பூ எடுத்துருக்கேன். இந்த தேங்காய்ப்பூ கடையில் நல்லா அந்த காய வச்சு எடுத்த தேங்காய்ப்பூ. காய வச்சதுன்னு சொன்னால் பால் புளிஞ்சு காய வச்சதில்லை, ஃப்ரெஷ்ஷாக திருவின பூவை காய வச்சு எடுத்த தேங்காய்ப்பூ. நான் பேக்கெட் தேங்காய்ப்பூ எடுத்துருக்கிறேன். இது கிடைக்காத ஆக்கள் முழு தேங்காயை திருவி குட்டி குட்டி பூவாக திருவிட்டு அதை அந்த கொத்து பேணியால் கொத்தினா நல்ல குருணியாக வரும். அதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்தெடுத்தோம்னா இந்த மாதிரி பதத்தில் வரும். வெள்ளை தேங்காய்ப்பூவை தான் எடுக்கணும், அந்த கயர் எடுக்கக்கூடாது. இப்போ இதில் 350 கிராம் தேங்காய்ப்பூ, அரை டின் பால், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், தேவையான அளவு கஜு எடுத்துருக்குறேன். இப்போ நாங்கள் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் கஜுவை போட்டு நல்ல வடிவாக வறுத்தெடுக்கணும். கருகாமல் ஒரு பொன்னிறம் வரைக்குள்ள வறுத்ததுக்கு பிறகு இப்போ நாங்கள் தேங்காய்ப்பூ காஞ்ச அந்த தேங்காய்ப்பூவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ அந்த நெய்யில் தேங்காய்ப்பூ வறுபடைக்கு நல்ல ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர்ற சமயத்தில் நாங்கள் அந்த மில்க் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். போட்டு ஆட் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நாங்கள் எங்களோட டின் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் மிக்ஸ் பண்ணுவோம். டின் மில்க் விடைக்கில் நல்ல வடிவாக அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு செய்யணும், இல்லாட்டி கருகீரும். மில்கை விடும்போது அந்த தேங்காய் பூவும் மில்க் பவுடரும் குமஞ்சு நல்லா திரண்டு வரும். அந்த சமயத்தில் சுகரையும் போட்டுட்டு நீங்கள் தேவை என்று சொன்னால் நான் வனிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் விடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போடுவேன். ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வரும். இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுக்கணும். இந்த குட்டி குட்டி உருண்டையாக அப்படி உருட்டி எடுத்துட்டு இதை நாங்கள் திருப்பி தேங்காய்ப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த தேங்காய்ப்பூவில், ஃப்ரெஷ் மீன் அந்த வறுத்த பதத்தில் இருக்கிற அந்த தேங்காய்ப்பூவில் இதை போட்டு நல்ல வடிவாக அதை உருட்டி எடுக்கணும். உருட்டி எடுத்தால் தான் சாப்பிடக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்று சொன்னால் அந்த தேங்காய்ப்பூ கிறிஸ்பியாக மேலே ஒட்டி இருக்க கடித்து சாப்பிடக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல டேஸ்ட்டான தேங்காய்ப்பூ லட்டு ரெடி. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.